தில்லியில் காங்கிரஸ் கூட்டம் நடத்திய போதும் இன்னும் குழு அமைக்காத நிலை கூட்டணியின் பலவீனத்தை காட்டுவதாக குற்றம் சாட்டியுள்ள பாஜக மூத்த தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன், அரசு பள்ளி மாணவர்களுக்கு உள் இடஒதுக்கீட்டை போராடி பெற்றோம் என்கிற முதலமைச்சரின் கருத்தை மறுத்ததோடு அது பிரதமர் வழங்கியது என விளக்கம் அளித்துள்ளார். காங்கிரஸ் டெல்லியில கூட்டம் போட்டுட்டு 70 நாளா நாங்க குழு அமைச்சிட்டோம், திமுக இன்னும் குழு அமைக்கல அப்படின்னு கெஞ்சின்னு கெஞ்சிட்டு இருக்காங்க. இவங்க சொல்றாங்க எங்க கூட்டணி அடிமை கூட்டணி, நாங்க பயமுறுத்தி கூட்டணி வச்சிருக்கோம், நாங்க ஜனநாயக முறைப்படி பிரதமர் எல்லாரோட கையும் பிடித்து உயர்த்தி நாங்க நல்ல கூட்டணி வச்சிருக்கோம். இன்னைக்கு எங்க கூட்டணியை பார்த்து உங்களுக்கு யார் வருவான்னு கேட்டுட்டு இருந்ததுல எங்க கூட்டணி இன்னைக்கு பலமான கூட்டணியா மாறிடுச்சு. ஆனா உங்க கூட்டணி இன்னைக்கு காங்கிரஸ் இன்னும் குழு அமைக்கலையே ஏங்கி கொண்டிருக்கிறார்கள். முதலமைச்சர் பொய்யே சொல்லி கொண்டிருக்கிறார். இன்னைக்கு நான் புதுச்சேரியில ஆளுநரா இருக்கும்போது நீட்டில் பாஸ் செய்த அரசாங்க பள்ளி மாணவர்களுக்கு 10% கொண்டு வந்தோம். நாங்க இது கொண்டு வரணும்னு சொன்ன உடனே நியாயப்படி பிரதம அமைச்சர் எங்களுக்கு கொடுத்தார். நாங்க போராடி கொண்டு வந்தோம்னு சொல்லிட்டு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் தலைமையில் இருக்கும்போது கொடுத்த 7.5% நாங்க கொண்டு வந்தோம்னு சொல்ற அளவிற்கு முதலமைச்சர் தரம் தாழ்ந்து கொண்டிருக்கிறார். அது மாதிரிதான் ஒரு அரசாங்க விளம்பரம் போடுறாங்க, அதுல மெட்ரோக்கு நாங்க வந்ததுல திமுக எங்களுக்கு வசதியான பயணத்தை ஏற்படுத்தி தந்திருக்கிறது சொல்றாங்க. மெட்ரோவின் பங்கு மத்திய அரசின் பங்கும் இருக்குது. ஆக நீங்க இப்படி பொய் சொல்லிக் கொண்டே இருங்கள், மக்கள் உங்களை நிராகரிப்பார்கள்.